बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। इन्नल्हम्दुलिल्लाहि व नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदियल्लाहु फला मुदिल्ल व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बि ज़िदनी इल्मा वर्ज़ुक़नी फ़हमा। या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह काना अलैकुम रक़ीबा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुन मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुन मजीद। तिल्का आयातुल किताबिल हकीम। இவைகள் ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும். அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறவங்கள பற்றி 33வது அத்தியாயத்தில் குர்ஆனில் சொல்கிறான். இன்று தன்னுடைய மகனுக்கு அறிவுரை கூறுறாங்க. அதான் இந்த சூரா முழுக்க அதான் 34 அத்தியாயங்களுடைய இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சூரா. அதில் அவங்க தன்னுடைய மகனுக்கு முதல் உபதேசமாக, நீ அல்லாஹுக்கு இணை வைக்காதே, லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா, லா இலாஹா இல்லல்லா, அவனை தவிர வேறு நாயன் இல்லை, அவனுக்கு இணை எப்பொழுதும் வைக்காதே, உன் பெற்றோரே சொன்னாலும் கூட இணை வைக்காதே. இன்னல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் நயீம், நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு பாக்கியமுள்ள சுவனபதிகள் உண்டு. இவங்க இப்படி ஒரு பெற்றோராக இருந்து தன் மகனுக்கு சொன்ன உபதேசங்களையே நம் குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி வளர்க்கணும். இன்ஷா அல்லா. அல்ஹம்துலில்லாஹ். தூணின்று வானை உயர்த்திய அல்லாஹ் தஆலா ஹலகஸ் ஸமாவாதி பில் கைரி அமதி, தூணின்றி வானை உயர்த்திய இறைவன் நம் குழந்தைகளையும் நல்ல உபதேசங்களோடு வளர்த்தால் அவர்களை நல்லறிவுள்ள பெற்றோர் மெச்சும் குழந்தைகளாக, பெற்றோர் கண் குளிர்ச்சி அடையும் குழந்தைகளாக வளர்ப்பானாக. இன்ஷா அல்லாஹ். நல்ல படிப்பை கொடுக்குறோம், நல்ல ஓதுதலை கொடுக்குறோம், பிள்ளைங்களுக்கு உள்ளது வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் சில இடத்துல கண்டிஷனாக இருக்கணும், சில இடத்துல ஃப்ரீயாக இருக்கணும். வீட்டிலலாம் சும்மா சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் செல்லம் அப்படின்னு. சாப்பிடும் பொழுது தான் அந்த செல்லத்தை காமிக்கணும், ஏன்னா நல்ல பிள்ளைங்க சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு. மற்ற விஷயத்துலலாம் கண்டிஷனாக தான் இருக்கணும். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா நம் குழந்தைகளுக்கு உபதேசம் செய்வதை பற்றி ஒரு சூறாவையே வச்சுருக்கான். அதில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகனுக்கு சொல்கிற உபதேசங்கள் இது. ரெண்டாவதாக பெற்றோரை பேணி காத்தல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முழு பேர் லுக்மான் பின் அன்கா பின் ஷாதூன் அப்படிங்கிறது. லுக்மான் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. மகன் பெயர் தாரான். அந்த மகன் ஒரு நெருக்கமுடைய, அன்புக்குரிய, அறிவில் சிறந்த, ரொம்ப சிறந்ததை பெற தகுதியுடைய தன் மகன் அப்படின்னு அவங்கள வர்ணிக்கிறாங்க. அப்படி வர்ணித்து அந்த அறிவுரையெல்லாம் கூறுறாங்க ஒன்றா. அப்போது பெற்றோரை பேணி காத்தல் அப்படிங்கிறப்போ, ஒரு தாய் ஒரு குழந்தைய வயிற்றுல சுமக்கிறாங்க. இப்போ 10 மாதம் சுமக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஏற்படுற சோர்வு எவ்வளவோ, பலவீனம் எவ்வளோ, சோர்வின் மேலே சோர்வு, பலவீனத்தின் மேலே பலவீனம். வ ஹம்லுஹு வ ஃபிஷைலுஹு ஸலாஸீன ஷஹரன், அவனை கருவில் சுமந்து அவனை பால்குடி மறக்கிறது வரைக்கும் 30 மாதங்களாக சுமக்கிறதா குர்ஆனில் 46வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் சொல்கிறான்லாம்.
வஹம்லுஹு வஃபிஷைலுஹு ஸலாசீன ஷக்கரான் அப்படின்ட்டு. அது மாதிரி 30 மாதங்கள், 10 மாதம் வயிற்றுல, மிச்ச மாதம் பால் குடி மறக்காமல் இருக்கணும். அந்த பாலை கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. அது மாதிரி பெத்து வளர்த்தவங்களை நம்ம எவ்வளவோ பேணி காக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அல்லாஹ். வக்குல் ரப்பி ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஷகீரா, 17வது அத்தியாயம் 24வது வசனம். யா அல்லாஹ், எங்களை சீராட்டி பாராட்டி வளர்த்த, அந்த சிரமத்துக்கிடையே வளர்த்த அந்த பெற்றோர்களை, அவர்கள் மீது நீ கருணை புரிவாயாக. அவர்களை நீ எங்களை எப்படி காத்தாங்களோ அவங்கள அதை மாதிரி அவங்கள காத்து வைப்பாயாக அப்படின்னு நம்ம பெற்றோர்களுக்காக துவா செய்யணும். பெற்றோருக்கு நன்றி செலுத்தினா அதற்கான வெகுமதியை நிச்சயமாக உனக்கு நான் நிறைய தருவேன் அப்படிங்கிறான். நிறைய வெகுமதி, நிறைய பரிசளிப்பேன், நிறைய மறுமையில் உனக்கு தருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு கீழ்ப்படியாதே. ஒரே ஒரு விஷயத்தில் பெற்றோர் சொல்கிறதையே நீ கேட்காத, அவங்களுக்கு கீழ்ப்படியாதே. அதான் இணை வைக்கும் விஷயத்தில், இணை வைக்கிறது சொல்லிட்டாங்கன்னா அவங்க விஷயத்தில் நீ கீழ்ப்படியாதே. சாது பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நான் என் தாயை மதிக்கிற மாதிரி யாரும் மதித்ததில்லை. அந்த அளவுக்கு நான் மதிப்பேன். என் தாய் மேலே பாசம் அந்த அளவுக்கு நான் வச்சுருப்பேன். அந்த அளவுக்கு நான் பாசம் வச்ச என்னுடைய பாசமிகு தாய், நான் முஸ்லீமான பிறகு என்னை அவங்க நீ எந்த மார்க்கத்தை நீ கடைப்பிடிக்கிற, எதுக்கு நீ மாறின, நீ இதை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா அடுத்தது மக்கள்லாம் உன்னை அவமானப்படுத்துகிற அளவுக்கு, உன் தாயை நீ மதிக்கலைங்கிற அளவுக்கு நீ அவமானப்படுவ, பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவ, இந்த மார்க்கத்தை விட்டுட்டு வந்துடுங்கிறாங்க அந்த அம்மா. அவங்க சாது பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்களுடைய தாயார். அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நீ எப்போ இந்த மார்க்கத்தை விட்டு நகர்ந்து வரியோ அது வரைக்கும் நான் உண்ண மாட்டேன், பருக மாட்டேன், எந்த தண்ணி ஒரு நாக்கில் எதுவும் படாது, அந்த அளவுக்கு நான் அப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க அதுக்கான பதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க. தாயே, உனக்கு 1000 உயிர் இருந்தாலும் ஒவ்வொன்றாக பிரிகிறது என்று நீங்கள் சொன்னாலும், அப்படியே பிரிந்தாலும் நான் அல்லாஹுவை இணை வைப்பதை விட்டுவிட மாட்டேன். உங்களுக்கு 1000 உயிர் இருந்து அதை நீங்கள் போக்கிக்கிட்டாலும் நான் மார்க்கத்தை விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாகட்டியும் இருங்க அப்படின்றாங்க இந்த விஷயத்தில். அதுக்கப்புறம் அவங்க அம்மா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுபோல் மூன்றாவது உபதேசமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனதருமை மகனே, யா புனைய, அல்லாஹு ஒரு கடுகளவே ஆயினும், அது ஒரு கடுகு அணு அளவு, கடுகை விட அணு சின்னது, கடுகளவு அணு அளவு ஆனாலும், ஒரு கற்பாறைக்குள்ளே அது இருந்தாலும், வானத்துக்கு மேலே அது இருந்தாலும், பூமிக்கு அடியிலே இருந்தாலும், மறுமையில் அதை நான் கொண்டு வருவேன். மறுமையில் அந்த நீதி தராசில் அதை கொண்டு வருவேன். அநீதி இழைக்கப்பட மாட்டான், எவனாக இருந்தாலும் அநீதி இழைக்கப்பட மாட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். அதான் 99 அத்தியாயத்தில் 7 to 8 ஃபமையமல் மிஷ்கால தர்ரத்தின் ஹைரையரா வமையமல் மிஷ்கால தர்ரத்தின் சர்ரையரா அப்படிங்கிறான்ல. என்ன அப்படின்னா, நீ அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்கான கூலி உனக்கு கிடைக்கும். நீ ஒரு சின்ன தீமை செய்திருந்தாலும் அதற்கான கூலியும் உனக்கு கிடைக்கும். ஷர்ரையரா. அதுக்கு தான் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இன்னல்லாஹா லத்தீபுன் ஹபீர், நுட்பமானவன், நன்கறிந்தவன், அனைத்தையும் அறிந்தவன். ஹபீர், நன்கறிந்தவன். இருண்ட இரவுல ஒரு எறும்போட காலடி சத்தத்தை கூட அவன் கேட்பான். அவனுக்கு அந்த நுட்பம் இருக்கு. அதனால அவங்கிட்டேண்டு எதையும் மறைக்கப்பட முடியாது, மறைக்கப்படவில்லை. அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் நுட்பமானதாக இருந்தாலும், அதாவது நீ எவ்வளவுதான் பூமிக்கு அடியில் இருந்தாலும், வானத்துக்கு மேலே இருந்தாலும், பாறைக்கு அடியில் இருந்தாலும், ஒரு அணு அளவை கூட அவன்கிட்டேன்னு நீங்கள் மறைச்சிட முடியாது. அதை தான் சொல்ல வராங்க. அடுத்ததா அட்வைஸ்,
தொழுகையை நிலைநிறுத்து. யா புனைய அகிமிஸ் சலாத்த அகிமிஸ் சலாத்த. தொழுகையை அதற்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் முறையாக தொழுவது தான் தொழுகையை நிலைநிறுத்துறது. தொழுகைங்கிறதே நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. 5 வேளைங்கிறது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. ஃபஜ்ர், லுஹர், அஷர், மஹ்ரிப், இஷா அப்படிங்கும் பொழுது. அடுத்ததா நன்மையை ஏவு, தீமையை தடு. இதனால் இப்போ ஒரு நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறியாமை காலத்தில், ஜாஹிலியா காலத்தில் இருந்த அந்த மக்களை எப்படியெல்லாம் திருத்தினாங்க. பொய், வட்டி, சூது, திருட்டு, கொலை, கொள்ளை, உபச்சாரம் இப்படிலாம் இருந்தவங்கள எப்படி அப்படியே புரட்டி மாற்றினாங்க. அப்பேற்பட்ட உமர் ரலியல்லாஹ் அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்போ காலித் பின் அலி அவங்க எவ்வளோ கோவக்காரங்க, அவங்க வந்தாங்க. இது பாரு எவ்வளவோ பெரிய அகங்காரம், ஆணவம், திமிரா, மிடுக்கா, நம்மளை யாராலும் அசைக்க முடியாதுன்னு நினச்சவங்களெல்லாம் கொஞ்சமாக நன்மை பக்கமாக அழகாக அழைச்சிட்டு வந்தாங்க. அதே மாதிரி அந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய துன்பங்கள்லாம் வந்தது. இதனால் உனக்கு ஏற்படும் துன்பத்தை பொறுத்து கொண்டு அது முக்கியமான கட்டளையில் ஒன்றாக நீ நினச்சிக்கிட்டு, அல்லாஹ்வுடைய முக்கியமான கட்டளையாக உன்னை நினச்சிக்கிட்டு பொறுமையாக இரு. நீ பொறுமையாக இருக்கிறதுனால உனக்கு நன்மைகள் அதிகம். ஆனால் அந்த நன்மையை ஏவி அந்த தீமையை தடுக்கும்போது ஏற்படுற தொல்லையை நீ பொறுத்துக்கிட்டேன்னா அதுக்குன்னு அல்லாஹ்கிட்டேன்னு உனக்கு வர்ற அந்த வெகுமதி, அந்த பரிசளிப்பு உனக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால நன்மையை ஏவு, தீமையை தடு. அடுத்ததா பெருமையுடன் மனிதர்களிடத்தில் உன் முகத்தை திருப்பி கொள்ளாதே. மனிதர்கள் முகத்தை பாரு, அவங்க கண்களை பாரு. அதாவது பேசும் பொழுது மனுஷனுக்கு மனுஷன் முகம் கொடுத்து பேசுறதுன்னு சொல்லுவாங்க, முகஸ்துதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முஹப்பத்தாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். பெருமையும் ஆணவமும் இருந்து உன்னை என்ன ஆக்கிட போகுது? ஆணவமான முறையில் அவர்களை கீழ்த்தரமாக பார்த்து உன் முகத்தை திருப்பி கொள்ளாதே. அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட மென்மையாக எரி, மலர்ந்த முகத்துடன் எரி. புன்சிரிப்போடு இருப்பதும் ஒரு தர்மம்னு இஸ்லாம் சொல்லுது. அதுபோல் வலா தம்சி ஃபில் அர்லி மரஹா. தம்சி ஃபில் அர்ல்னா பூமி. வலா தம்சி ஃபில் அர்லி மரஹா, பூமியில் கர்வத்துடன் நடக்காதேங்கிறது தான் அடுத்தது. அதாவது பெருமை அடிப்பவனாகவும், ஆணவ காரணமாகவும், கர்வம் உள்ளவனாகவும், பிடிவாத காரணமாக இருக்காது. ஏன்னா அல்லாஹ் உன்னை அது வெறுப்பான். அது அந்த மாதிரி கர்வத்திலையும் ஆணவத்திலையும் நீ கத்தும் பொழுது அந்த குரல் கழுதையோட குரலாக ஒப்பிட்டு பார்க்கப்படுது இஸ்லாத்தில், அல்லாஹ் இடத்துல. அதை மிகைப்படுத்தி கத்தாது, தேவையில்லாமல் உன் குரலை உயர்த்தாதே. நிச்சயமாக குரல்களிலெல்லாம் மிகவும் வெறுக்கத்தக்கது கழுதையின் குரல். குரலில் மிகவும் அருவருப்பானது கழுதையின் குரல். அந்த குரலை உயர்த்தும் பொழுது அதன் விளைவாக ஏற்படுற சத்தம் அதற்கு சமமாக ஆயிடும் உனக்கு. அதனால் நீ கீழ்ப்படிந்து போவாய். உன்னை நீயே தாழ்த்திக்காத, உன் குரலை தாழ்த்திக்கொள். உயர்த்தி என்ன ஆக போகுது? நீ பூமியை பிளக்கவா போகிறாய்? அல்லது பூமிக்குள்ளே ஊடுருவ உன்னால் முடியுமா? உயரத்திலே மலை எவ்வளவு உயரமாக இருக்குது. அந்த உயரத்தை விட நீ உயரமாக ஆயிட முடியுமா? உயரத்துக்கு நீ போயிட முடியுமா? அல்லாஹு தாலா ஒருத்தனை மிஞ்சி வேற என்ன இருக்குது? அதனால் பூமியில் நீ நடக்கிறதும் சரி, அதோட இந்த உடைகளை சீச்சிக்கிட்டு போகிறதும் சரி, அதெல்லாம் தவறு. அது மாதிரி செய்யாத அப்படின்னு தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. குரலை உயர்த்தாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி உன் நடையில் மிதமாக நடப்பதை, அதாவது மெதுவாக சோம்பேறித்தனமாக நடக்காமல் வேகமாகவும் நடக்காமல் 2 நிலைக்கும், அந்த 2 உச்சவரம்புக்கும் நடுநிலைமையாக 2 நிலைக்கும் இடையே நட பூமியில் அதை மாதிரி நடந்து போ. உன் நடையில் மிதத்தை காட்டு, உன் குரலை தாழ்த்திக்கொள். அதே போல் இப்படியெல்லாம் ஞானம் நிறைந்த லுக்மான் அவர்கள்
என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருள் அல்லாஹுவின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டால் அவன் அதை பாதுகாக்கிறான் அப்படிங்கிறாங்க. அதாவது ஞானமுள்ள ஏழைகளை நல்லா கவனிச்சுக்கங்க, ஞானமுள்ள ஏழைகளை அரசர்களின் சகவாசத்தில் வைக்கிறது. தன் மகனிடம் கூறுறாங்க, ஞானமுள்ள ஏழையை அரசர்களோட சகவாசத்தில் வைக்கிறது, அது கூட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்ஸரி பின் யஹ்யா அவர்கள் இதை அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா. அடுத்ததா, நீ மக்கள் கூடும் சபைக்கு வரும்போது, எனதருமை மகனே, நீ மக்கள் கூடும் சபைக்கு வரும்பொழுது அவர்களுக்கு சலாம் கூறி வாழ்த்து கூறி பிறகு அந்த குழுவின் ஓரத்தில் உட்கார்ந்து கொள். அவர்கள் பேசி முடிக்கும் வரை நீ பேசாதே. அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால் அவர்களுடன் சேர்ந்து கொள். ஆனால் அவர்கள் வேறு எதை பற்றியாவது பேசினால் அவர்களை விட்டுவிட்டு வேறு குழுவிற்கு சென்று விடு. எவ்வளவு எச்சரிக்கை! ஒரு புத்தியுள்ள, ஞானமுள்ள, அறிவுள்ள மனுஷன் நல்லா வளரணும்னா இது மாதிரியான உபதேசங்கள், இது மாதிரியான புத்திமதிகள், பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் நிச்சயமாக இருக்கணும். அதுவும் குர்ஆனுடைய வழிகாட்டுதல் மூலமாக பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து செல்றதுங்கிறது மிக முக்கியமான கடமை. நம்மளுக்கு மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய கடமை. இந்த முக்கியமான கட்டளைகளில் இவையெல்லாம் அடங்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்கள வளர்க்கணும். சுப்ஹானக இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்த அலீமுல் ஹக்கீம். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு அறிய வைத்ததை, நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர வேறென்றும் நாங்கள் அறியவில்லை என்ற பணிவோடு, என்ற மலக்குமார்களின் உதாரணமான பணிவோடு இவ்வுரையை முடிவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்க.